வணக்கம். அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது பதவியின் பேர் தட்டச்சர். இது பார்த்திங்கன்னா 10வது நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். தமிழில் ஹையர் ஆர் இங்கிலீஷில் ஹையர், சரிங்களா? ஆனால் ரெண்டுலேயுமே எனி ஒன் ஹையர் படிச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th படிச்சுட்டு இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தா இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல் காவலர் மொத்தம் 70 போஸ்ட் போட்டிருக்காங்க. அது ஆண்களுக்கு 60, பெண்களுக்கு 10. ஸோ காவலருக்கு மட்டுமே 70 போஸ்ட்னால தவறாமல் எல்லாருமே கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு போட்டிருக்காங்க. கூர்க்கா 2 பேர், அதுவுமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு போட்டிருக்காங்க. ஏவலால் பண்ணை சாகுபடி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் உபகோயில் பெருக்குபவர், சரிங்களா? அதுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். கால்நடை பராமரிப்பாளர், உபகோயில் காவலர், அதுக்கு 2 பணி போட்டிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் உள்துறை காலி பணியிடங்கள், திருமஞ்சனம், முறைஸ்தானிகம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஓடல், தாளம், அதுக்குன்னு தனியாக கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் தொழில்நுட்ப உதவியாளர், மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு, இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டய படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 20,000 30,000க்கு மேலே சேலரி வருங்க. அதே போல் ப்ளம்பர், ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிக்கலாங்க. அப்போ உதவி மின் பணியாளர், ஸோ இதுவுமே ஐடிஐ படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, வயர்மேன் ட்ரேட் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்புறம் அர்ச்சகர் மட்டும் போதுவாக பயிற்சி காலி பணிகள், ஸோ இதுக்குமே போட்டிருக்காங்க. ஸோ இது கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் 45 வயசுக்குள்ளே இருக்கணும், இந்து மதத்தை சேர்ந்தவர் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற ஆவண நகல்களை சுய சான்றப்பம் இணைக்கப்பட வேண்டும். செல்ஃப் அட்டஸ்ட், அது செல்ஃப் அட்டஸ்டே போட்டாங்க. யார்ட்டையும் அட்டஸ்ட் வாங்க தேவையில்லை, ஓகேவா? வயதிற்கான சான்றுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் டிசி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டால் போதுங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்றைக்கு கடைசி தேதி அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 28/2, ஸோ இந்த மாதம் இறுதிக்குள்ளே அனுப்பணும், சரிங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அட்ரஸ், விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி, அப்ளிகேஷன் ஃபார்மும் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்குது. ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்க நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் இந்த பணிக்கு ஆள் எடுக்கிறாங்க. நேர்முக தேர்வு இன்டர்வியூ மட்டும் அடிப்படையில், சரிங்களா? அப்புறம் என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயே சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதையுமே பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது சால சிறந்ததாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும் தான் வைக்கிறாங்க. நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்பணும், சரிங்களா? நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்பணும், இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பமும் தகுதி உள்ளவங்க பார்த்திங்கன்னா தவறாமல் அப்ளை பண்ண. மொத்தம் 109 பேர் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலில் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை அதிகப்படியான எண்ணிக்கையில் காவலர் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 15,900 50,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் 18,000க்கு மேலே வாங்கலாம், ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். இது வேறு சும்மா தகவல் வேணும் அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த காலில் டீட்டெயிலில் டிஸ்கஷன் பண்ணலாம்.